வள்ளலாரின் அடியார் அருட்திரு அருள் அன்னை ஜீவசமாதி. வனத்தில் தனியாக வசித்த பெண் சித்தர் வேண்டும் அருள் வழங்கியதால் அருள் அன்னை. அன்னை தவமிருந்த அற்புத குகையில் இன்றும் காட்சி தருகிறார் வள்ளல் பெருமானாரின் அடியவரான அருள் அன்னை. உங்கள் பிரணவம் டிவி வழங்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருள் பெற்ற வள்ளலாரின் அடியார் அருள் அன்னையின் வியக்க வைக்கும் வரலாறு பாகம் 1. ஈரோடு மாவட்டத்தில் அழகுமிகுந்த காவிரி நதிக்கரையின் அருகே பவானியில் இருந்து மேட்டூர் செல்லும் வழியில் 3 கிலோமீட்டர் தொலைவில் ஊராட்சிக்கோட்டை என்னும் ஊரில் அமைந்துள்ள மலைதான் வேதகிரி மலையாகும். அந்த வேதகிரி மலையின் அடிவாரத்தில் உள்ள ஜீவா நகர் திருக்கோவில் பழைய வழி என்ற பஸ் நிறுத்தத்தில் இருந்து செல்லும் வழியில் முருகன் கோவிலின் வலப்புறம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருள் பெற்ற வள்ளலாரின் அடியார் அருள் அன்னை ஜீவசமாதி அமைந்துள்ளது. வள்ளலாரின் அடியாரான அருள் அன்னை 1920ஆம் ஆண்டு காலகட்டங்களில் ஆத்தூரில் இருந்து வேதகிரி மலைப்பகுதிக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி வந்தவர் இங்கேயே பலகாலமாக வாழ்ந்து வந்ததுடன் இங்குள்ள மக்களுக்கு ஆன்மீக சேவையும் செய்து வந்துள்ளார். அப்படி மக்கள் தொண்டாற்றி வந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருள் பெற்ற அருள் அன்னை 1971ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதியன்று ஜீவசமாதியானதாக சொல்லப்படுகிறது. மிக எளிமையான தோற்றத்துடன் காட்சியளிக்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருள் பெற்ற அருள் அன்னை ஜீவசமாதியின் ஆலயமானது அமைதியுடனும் மிகுந்த சுகாதாரத்துடனும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. அத்துடன் அருள் அன்னை வாழ்ந்த காலத்தில் அவர் தவம் புரிந்த குகையும் நன்கு பராமரிக்கப்பட்டு வருகிறது. வள்ளலாரின் அடியார் அருள் அன்னையை பொறுத்த வரையில் அவர் வாழ்ந்த காலத்தில் மிகவும் எளிமையான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்துள்ளார் என்றுதான் சொல்ல வேண்டும். வெள்ளை ஆடையை தவிர அவர் வண்ண ஆடைகளை அணிந்ததில்லை என்று கூறுகின்றனர். பிள்ளைகள் மீது அளவற்ற பாசம் கொண்டிருந்த அவர் வேதகிரி மலை மீது உள்ள கோவிலுக்குச் சென்றுவிட்டு களைப்புடன் வரும் பிள்ளைகளுக்கு தண்ணீர் மற்றும் அக்காலத்தில் தட்டம் என்று சொல்லப்படும் உணவு உண்ணும் தட்டில் கடலை மற்றும் சர்க்கரை கொடுப்பாராம். பிறகு முருகர் பாடலை பாட அவரை தொடர்ந்து பிள்ளைகளும் உடன் பாடுவார்களாம். அருள் அன்னை தங்கியிருந்த பகுதியில் மரங்கள் அடர்ந்த பகுதி என்பதால் குரங்குகள் படையாக திரண்டு வருமாம். எந்தவித பயமும் இன்றி அவைகளுக்கு உணவளிப்பாராம். சுற்றிலும் மரங்கள் அடர்ந்த வனமாக இருந்த அப்பகுதியில் அருள் அன்னை எப்படி தன்னந்தனியாக வசித்தார் என்பதுதான் இன்று வரை அனைத்து மக்களுக்கும் ஆச்சரியம் கலந்த கேள்வியாக உள்ளது. ஆத்தூரிலிருந்து காரில் வந்து அருள் அன்னையிடம் ஆசி பெற்றுவிட்டு செல்லும் பக்தர்கள் அருள் அன்னைக்கு தேவையான அனைத்து உணவுப் பொருட்களையும் வைத்துவிட்டு செல்வார்களாம். அப்படி ஆத்தூரிலிருந்து வந்தவர்கள் சொல்லித்தான் அருள் அன்னைக்கு சொந்த ஊர் ஆத்தூர் என்று தெரிய வந்ததாம். அருள் அன்னை சிறிய வயதாக இருந்தபோதே வீட்டிலிருந்து வெளியேறி பவானி கூடுதுறையில்தான் முதலில் தங்கியிருந்துள்ளார். அதன் பிறகுதான் அருள் அன்னை பவானி கூடுதுறையிலிருந்து புறப்பட்டு வந்து வேதகிரி மலை அடிவாரத்தை தேர்ந்தெடுத்து நிரந்தரமாக இங்கு தங்கி தனது தவ வாழ்க்கையை மேற்கொண்டுள்ளார். அருள் அன்னை தனது இறுதிக் காலம் வரை வெள்ளை ஆடையை தவிர வண்ண ஆடையை அணிந்ததே இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. வேதகிரி மலை அடிவாரத்தை தேர்ந்தெடுத்து நிரந்தரமாக தங்கியிருந்த அருள் அன்னை கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் கடந்த பிறகு கூடுதுறையிலிருந்து தாரை தப்பட்டை மேள வாத்தியங்கள் முழங்க திருவருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகளாரின் திருவுருவப் படத்தை வைத்து மிகுந்த பக்தியுடன் வணங்கி வந்துள்ளார். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருள் பெற்ற அருள் அன்னை
தம்முடைய இறுதிக் காலம் நெருங்கிவிட்டதை உணர்ந்து தனது அன்பிற்குப் பாத்திரமான அனைவரையும் ஆசீர்வதித்துள்ளார். அருள் அன்னையின் ஆன்மா அவரது உடலை விட்டு பிரிந்ததும் ஊர் மக்களோடு எண்ணற்ற காவி உடை உடுத்திய அடிகளார்கள் வந்து ஒன்று கூடி இணைந்து வள்ளலாரின் அடியார் என்று போற்றப்பட்ட 80 வயதினை கடந்ததாக சொல்லப்படும் அருள் அன்னையின் திருவுடலை அவர் விரும்பி வாழ்ந்த வேதகிரிமலை அடிவாரத்தில் இருந்த அந்த அருளாலயத்திலேயே நல்லடக்கம் செய்துள்ளனர். அருள் அன்னையின் திருவுடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட செய்தி கேட்டு ஆத்தூரிலிருந்து வந்த பெண்மணி ஒருவர் அருள் அன்னையின் திருமுகத்தை காண முடியவில்லையே என்று மிகவும் வருந்தியுள்ளார். ஆக படிப்படியாக வள்ளலாரின் அடியார் அருள் அன்னையின் அருளாலயத்தின் மேன்மைக்கும் வளர்ச்சிக்கும் இன்று வரை ஆத்தூர் பெருமக்கள் அனைவரும் தங்களால் இயன்ற அனைத்து விதமான நற்பணிகளையும் செய்து வருகின்றனர் என்பது போற்றுதலுக்குரிய செய்தியாகும். அருள் அன்னையின் இயற்பெயர் லக்ஷ்மி அம்மா என்று சொல்லப்படுகிறது. வள்ளலாரின் அடியாராக பெயர் பெற்ற அருள் அன்னை ஆனவர் இல்லறத்திலிருந்து விலகி வந்தவரா? அருள் அன்னைக்கு என்று இருந்த சொந்த பந்தங்கள் யார் யார் என்று எந்த விவரங்களும் கிடைக்கவில்லை என்பதுதான் அருள் அன்னையின் பரிபூரண ஆசி பெற்ற பக்தர்களின் கருத்தாக உள்ளது. அருள் அன்னை வாழ்ந்து கொண்டிருந்த சமயத்தில் ஏராளமான பக்தர்களும் சாதுக்களும் சந்நியாசி பெருமக்களும் அருளாலய மடத்திற்கு வந்து சென்றுள்ளதாக சொல்லும் மக்களுக்கு அப்படி வந்தவர்களில் அருள் அன்னையின் சொந்தங்களும் இருந்தார்களா என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அன்றைய காலகட்டத்தில் உள்ளூர் வாசிகளுக்கு தெரிந்து அருள் அன்னை அருளாலய மடத்தை விட்டு எங்கும் சென்றதில்லை என்றுதான் கூறுகின்றனர். தம்முடைய இறுதிக் காலம் வரை தவ வாழ்க்கை மற்றும் மக்கள் தொண்டை மட்டுமே தனது உயிர் மூச்சாகக் கொண்டு வாழ்ந்துள்ளார் அருள் அன்னை. அருள் அன்னை வாழ்ந்த காலத்தில் இப்போதிருக்கும் அருளாலய மடத்தைச் சுற்றி அவ்வளவு அடர்ந்த வனமாக இருந்ததாக சொல்லப்படும் அந்த வனத்தில் அனைத்து மரங்களும் காய்களையும் கனிகளையும் கொடுக்கும் மரங்களாகத்தான் இருந்துள்ளன. மாமரங்கள், கொய்யா மரங்கள், சீதா மரங்கள், வாழை மரங்கள், தென்னை மரங்கள் என எண்ணற்ற பழ வகைகளைக் கொண்ட பெரும் தோப்பாகவும் வனமாகவும் காட்சியளிக்குமாம் இந்த அருளாலயம். அக்காலத்தில் வனமாகவும் பழத்தோட்டங்களாகவும் இருந்த வேதகிரி மலையின் அடிவாரமானது இன்று வீடுகளாகவும் தெருக்கள் நிறைந்த நகர்களாகவும் மாறிவிட்டது என்பது அன்று இயற்கையை கண்டு ரசித்த அருளன்னை பக்தர்களின் இயக்கப் பெருமூச்சாக உள்ளது. தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு பரிபூரண ஆசீர்வாதத்தையும் குழந்தைகளுக்கு திருநீரையும் இட்டு விடுவாராம் வள்ளலாரின் அடியார் என்று பெயர் பெற்ற அருள் அன்னை. அதுபோல வேதகிரி மலையின் உச்சிக்குச் சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு மிகுந்த களைப்புடன் வரும் மக்களுக்கு கம்பங்கூழ் செய்து கொடுப்பதை தமது முக்கிய பணியாக செய்து வந்துள்ளார் அருள் அன்னை. இப்படி பக்தர்களுக்காகவும் மக்களுக்காகவும் அன்புள்ளம் கொண்டு வாழ்ந்தவர்தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருள் பெற்ற அருள் அன்னை. பிரணவம் டிவி நேயர்களே, அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருள் பெற்ற வள்ளலாரின் அடியார் அருள் அன்னையின் 2ஆம் பாகத்தை காணத் தவறாதீர்கள். வாழ்க சித்தர்கள் புகழ், வளர்க சித்தர்களின் தொண்டு. நன்றி, வணக்கம்.